நீங்களும் நானும் ஓடிக்கிட்டு இருக்கோம், நிக்கல. ஏன்? கண்ணு முன்னாடி பிரச்சனை இருக்கு, கண்ணு முன்னாடி போராட்டம் இருக்கு, கண்ணு முன்னாடி பண தேவை இருக்கு. ஆனா இந்த தேவைகளை குறித்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த தேவை நடந்ததா இல்லையான்னு பாருங்க. என்றோ ஒரு நாள் இதே தேவைகள் நீங்க தேவ சமூகத்தை நிற்கும் பொழுது நடந்திருக்கா? அல்லேலூயா, நடந்திருக்கா? இங்க அத்தனை சாட்சிகள் இங்க இருக்கு. நிற்கும் போது நடந்திருக்கு, ஓடும் போது நடக்கலாம். அதுதான் பியூட்டி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கும் அந்த அற்புதத்தை பார்த்துட்டு இன்னைக்கும் நம்ம ஓட தானே செய்யறோம். ஏன்? நம்மளுடைய சத்ருவின் போராட்டம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது, கடன் பிரச்சனை மேற்கொள்ளக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதே பிரச்சனை இருந்தேன்னா ஒரு காலத்தை முழங்கால் படிக்கும் பொழுது நம்மை கொண்டு தானங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வச்சாரு. அப்ப கர்த்தர் உங்களை கொண்டுதான் உங்கள் சத்ருவை மேற்கொள்ள வைப்பாரு. கர்த்தர் உங்கள் சத்ருவை மேற்கொள்ள வைக்க வேண்டும் என்றால் நிற்கக்கூடிய யுத்த காலத்துல நிக்கணும், ஓடிடக்கூடாது.